நீங்க பேசுற பேச்சுல கல்பனாமா ஸ்வேதாவை வெறுக்கணும். சரியா? அதெல்லாம் நாங்க பிச்சு பெடல் எடுத்துருவோம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. பணம் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா. அதெல்லாம் தரோம், வேலையை முடிங்க. சரிங்கம்மா. போங்க போங்க. மா, அந்த ஸ்வேதாவை இன்னைக்கு உண்டல்லன்னு பண்ணிடணும். இதோட அந்த மாதவன் வாழ்க்கையில இருந்து அவ வெளியே போயிடணும். பண்ணிடலாம் பூமிகா. அம்மா, எனக்கு தாலி பிரிச்சு போடுறத பத்தி இப்பவே ஊர்க்காரங்களை வச்சு ஆரம்பிச்சிருவோம். ஏண்டி அவசரப்படுற? இன்னும் தான் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். இல்லம்மா, ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வேற திசைக்கு போயிரும். கல்பனா ஆண்டில இருந்து எல்லாரும் நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாம் ஸ்வேதாவை டென்ஷன் ஆக்கிடுவாங்க. அந்த நேரத்துல எனக்கு தாலி பிரிச்சு போடுங்கன்னு கேக்குறது நம்ம மேலயும் எல்லாருக்கும் கோவத்தை உண்டாக்கும். அதனாலதான் சொல்றேன், இப்பவே பேசிடலாம். ஏன் பூமிகா, இப்ப கேட்டா மட்டும் நம்ம மேல கோவம் வராதா? வரும் பாட்டி. ஆனா நம்ம மேல உள்ள கோவம் ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அவ பக்கம் திரும்பிரும். அதனாலதான் இப்பவே எனக்கு தாலி பிரிச்சு போடுற பிரச்சனைய ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் பூமிகா. கண்மணி அம்மா பிரச்சனையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரெடியாரு? மேடி வந்துட்டான். மேடி, நீ வந்துட்ட. ஸ்வேதா எங்க காணோம்? அண்ணனுக்கு என்னம்மா, சீக்கிரம் வந்துருவான். அண்ணி பொண்ணு இல்ல, மேக்கப் பண்ணி வர வேணாமா? வந்துருவாங்க, கொஞ்சம் டைம் ஆகும். சரி, ஸ்வேதா அப்புறமா கூட வரட்டும். அதுக்குள்ள நம்ம தாலி பிரிச்சு கோக்குற வேலைய சரி. ஆரம்பிச்சிடலாம். எடுங்க. அந்த தாம்பூல தட்டை எடுத்துக்கப்பா. எடுத்துக்கோடா. சரி. போலாமா? போலாமா? வாடா. கல்பனாமா, உங்க ரெண்டாவது மருமகளுக்கு சரியா தாலி பிரிச்சு போற சடங்கு நடத்துற நீங்க 4 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆன உங்க இளைய மருமகளுக்கு ஏம்மா தாலி பிரிச்சு போடல? வாங்கின காசுக்கு சரியா கொளுத்தி போட்டாளுங்க. உங்க 2 மருமகளுக்கும் இப்பதானே கல்யாணம் நடந்து முடிஞ்சது. 2 பேருக்கும் சடங்கு ஒன்னா பண்ணிட வேண்டியதானே? நல்ல நியாயமான கேள்வி. ஊர்க்காரங்க கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க சம்மந்தி. இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம குடும்ப மரியாதைய காப்பாத்த நேத்தே ஸ்வேதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது என் பொண்ணுக்கும் தாலி பிரிச்சு கோத்துருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் கேக்கல. இப்ப பாருங்க, ஊரே நம்மள நிக்க வச்சு கேள்வி கேக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையா சம்பந்தி? ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? கௌதம், கோவப்படாத. ஊரே கூடி நிக்குது. இப்ப நீ ஏதாவது அவசரப்பட்டு தப்பா பேச போய் அதனால ஊரே நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாரு. இல்லண்ணே, பூமிகா குடும்பம் வேணும்னே பிரச்சனை பண்றாங்கண்ணே. தெரியுதுடா, அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு. கௌதம், என் செல்லமே, உங்க அம்மாவை கேள்வி கேட்ட உடனே கோவம் வருதா உனக்கு? உனக்கு என்னதான் கோவம் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. கல்பனம்மா, ஊருக்கே புத்தி சொல்ற குடும்பம் உங்க குடும்பம். நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. உங்க 2வது மருமக கூட சேர்த்து வச்சு 3வது மருமகளுக்கும் தாலி பிரிச்சு போட்டுருங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமாமா, உங்க 3வது மருமகளுக்கும் தாலி பிரிச்சு கோத்துருங்க கல்பனாமா. கல்பனா அம்மா கண்மணி கிட்ட பொரியில சிக்கின எலி மாதிரி நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இனிமே கல்பனா அம்மாவுக்கு கண்மணி சொல்றத கேட்டு பூமிகாவுக்கு தாலி பிரிச்சு போடுறத தவிர வேற வழியே இல்ல. என்ன கல்பனாமா யோசிக்கிறீங்க? உங்க 2வது மருமக கூட சேர்த்து 3வது மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோத்தலாமா? இல்ல, நான் அதுக்கான ஏற்பாட்டோட வரல. இதுக்கெல்லாம் என்ன பெரிய ஏற்பாடு வேண்டி கிடக்கு? பெருசா செய்யலனாலும் தாலி சரட பிரிச்சு கோக்கறதுக்கு ஒரு மஞ்ச கயிறோ அத செய்யறதுக்கு மனசு இருந்தா மட்டும் போதும். என்ன கல்பனாமா, எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்டேன்னு கோவமா? நல்லா கோவப்படுங்க. மா, விடாத, பேசு பேசு.
சரி தாலி பிரிச்சு கோக்க டைம் ஆகுது, நல்ல நேரமும் போயிட்டே இருக்கு, முடிவை சொல்லுங்க. சரிங்க பூசாரி, ஆ, ஊரே சொல்றதுனால ஸ்வேதாவோட சேர்த்து பூமிகாவுக்கும் தாலி பிரிச்சு போடுற சடங்கு பண்ணிருங்க. சடங்கு சரி ஆரம்பிச்சு எல்லாரும் வாங்க, குளக்கரைக்கு வாங்க, தாலி பிரிச்சு கோத்துருவோம். போலாம். வா. ஓவரா முறைக்காத போ. அம்மா சூப்பர்மா, செம்மையா பேசிட்ட. ஆமா கண்மணி, பின்னி பெடல் எடுத்துட்ட. நீ பேசின பேச்ச கேட்டு கல்பனாமா அப்படியே ஆட்டம் கண்டு போயிட்டாங்க. மா, நாம போட்ட 3 பிளான்ல 1ல தோத்துட்டாலும் 1ல ஜெயிச்சிட்டோம். இன்னும் கடைசியா 1 இருக்கு. கொலக்கரையில தாலி பிரிச்சு போடும்போது ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லாம நம்ம குடும்பத்து முன்னாடியும் ஊர்க்காரங்க முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறான். எனக்கு மரியாதையோட தாலி பிரிச்சு போடுற சடங்கு நடக்க போகுது. ஆமா பூமிகா, சரி வா போலாம். வா. எல்லாம் ரெடியா இருக்கு, கல்யாண பொண்ணு வந்ததும் தாலி பிரிச்சு கோத்தலாம். அம்மா, அண்ணி வந்துட்டாங்க. மா, என்ன பூமிகா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்வேதாவை பத்தி திட்டி பேசுற பேச்சுல ஸ்வேதா உன் பேச்ச கேட்க முடியாம இந்த குளத்திலேயே விழுந்து தற்கொலை பண்ணி சாவணும். அந்த அளவுக்கு பேசணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விட. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு சொல்லணுமா பூமிகா? குடும்பத்தை ரெண்டாக்கி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுல உங்க அம்மா கோல்டு மெடல் வாங்கினவ. மரகதத்துக்கு மருமகளா இருக்கும்போது ராசாத்திய இவ என்ன வாங்குவா தெரியுமா? ஊர்ல இருக்கிற அத்தனை அசிங்கமான வார்த்தையும் உங்க அம்மா வாயில தான் வரும். என்ன இப்படி முறைக்கிறா? கண்மணி, ஏண்டி முறைக்கிற? அந்த அளவுக்கு உன்னை பத்தி நான் எதுவும் தப்பா சொல்லல. சத்தியமா உன்னை பத்தி பெருமையா தான் சொன்னேன். என்ன நம்பு. என்ன நக்கல் பண்றியோ? வீட்டுக்கு வா, உன் இடுப்பெலும்ப உடைக்கிற. நல்ல நேரம் முடிய போது, பொண்ணு மாப்பிள்ள வந்து கிழக்கு பார்த்து நில்லுங்க. பூமிகா போ. நில்லு. முதல்ல மேடிக்கும் ஸ்வேதாக்கும் தாலி பிரிச்சு போடுற சடங்கு முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு பண்ணிக்கலாம். கல்பனா ஆண்டி என்ன ஒரு பொருட்டாவே மதிக்காம இந்த குடும்பமே என்னை எதிர்த்து ஸ்வேதாக்கு சப்போர்ட்டா பண்றீங்கல்ல. ஸ்வேதா கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க ஒவ்வொருத்தர் கதையையும் முடிக்கிறேன். ஸ்வேதா, அத்தை, நீ போ. வா. அம்மனை நினைச்சு வேண்டிக்கிட்டு இந்த மாலையை 2 பேரும் மாத்திங்க, அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு போட்டுக்கலாம். இந்தாப்பா. அம்மா இந்தாங்க. ஸ்வேதா, மாலையை வாங்கிக்கோ. என்னம்மா யோசிக்கிற? வாங்கிக்கம்மா. பூமிகா, அதிகபட்சம் இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லைன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆமாமா, நானும் அந்த மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பூ எடுத்துக்கோங்க. கொடுங்க. பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்தும் போது அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்வேதா, உன் வாழ்க்கைக்கு போடுற வாய்க்கரிசி தான் இந்த பூ. இன்னியோட உன் கதை முடிஞ்சது. கழுத்துல
கழுத்துல தாலி இல்லாம தாலி பிரிச்சு கோக்குற இடம் வரைக்கும் வந்துட்டேன். என் கழுத்துல தாலி இல்லாத விஷயம் தெரிஞ்சா அது அத்தையாலையும் இந்த குடும்பத்தாலையும் தாங்கிக்க முடியாது. என்னை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. ஸ்வேதா, ஸ்வேதா, உன் கழுத்துல இருக்கிற தாலியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. காட்டேன். என்ன ஸ்வேதா யோசிக்கிற? தாலி எடுத்து காட்டு. அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஏன் பொண்டாட்டி தாலியை காட்ட சொன்னா கண் கலங்கி இருக்கா? ஆமா, நீ தாலியை காட்டுங்க. நீ என்ன ஸ்வேதா கழுத்துல தாலியை காணோம்? என்ன ஸ்வேதா, என்ன காலையிலேயே பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மேடி. ஒண்ணு இல்லாம எப்படி பதட்டத்தோட தேடிட்டு இருக்க? அது நேத்து கழட்டி வச்ச கம்பல காணோம். அதான் தேடிட்டு இருக்கேன். பாவம், என் பொண்டாட்டி தாலியை தொலைச்சிட்டு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்திருக்கா. தாலியை தொலைச்ச விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல கூட அவளால முடியல. நீ தாலியை காட்டுங்க. நீ தாலி எடுத்து காட்டுமா? பிரீத்தி அம்மாவும் என் பொண்டாட்டிய தாலியை காட்ட சொல்லி கேக்குறாங்களே. இப்ப என் பொண்டாட்டிய காப்பாத்தணுமே, என்ன பண்ணலாம்? மேடி, என்னாச்சு? மேடி என்னாச்சு? மேடி, அசிடிட்டி தாம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தண்ணி குடிச்சல சரியாயிடும். பாவம் என் பொண்டாட்டி தாலியை தொலைச்சிட்டு காலையில இருந்து தேடிட்டு இருந்திருக்கா. தாலியை தொலைச்ச விஷயத்த கூட யார்கிட்டயும் அவளால சொல்ல முடியல. இது என் பொண்டாட்டியோட தாலியாச்சு. இது எப்படி இந்த குடத்துக்குள்ள வந்துச்சு? சரி, தாலி பிரிச்சு போடுறதுக்குள்ள எப்படியாவது இந்த தாலிய யாருக்கும் தெரியாம பொண்டாட்டி கழுத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். பிள்ளையாரப்பா, நான் கட்டின தாலிய நீயே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட. இதை நான் எப்படியாவது என் பொண்டாட்டி கிட்ட சேர்த்துடுறேன். தாலி பிரிச்சு போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மாலை மாத்த சொல்லுவாங்க. அப்ப யாருக்கும் தெரியாம மாலைக்குள்ள இந்த தாலியை வச்சு ஸ்வேதா கழுத்துல போட்டுட வேண்டியதான். கண் கலங்காத பொண்டாட்டி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேடி ஸ்வேதா கழுத்துல மாலைய போட்டதும் பிரச்சனைய ஆரம்பிச்சிரு. பொண்டாட்டி, நான் கட்டின தாலி உன் கழுத்தை விட்டு இறங்கிச்சேன்னு நீ கவலைப்படாத. உனக்கு விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம் நம்ம கல்யாணம். அதான் உன் விருப்பத்தோட நான் 2வது முறையா உனக்கு தாலி கட்ட அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். மேடி, ஸ்வேதா, என்ன 2 பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாலை மாத்திக்கோங்க. அம்மா சொல்றாங்க, மாத்துன போடு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரிச்சு போட்டுடலாம். ஸ்வேதா, தாலியை காட்டுமா? ஸ்வேதா, தாலியை காட்டுமா? கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெடியா இரு. அண்ணி, அம்மா சொல்றாங்கல்ல, தாலியை காட்டுங்க. ஸ்வேதாவை எல்லாரும் தாலிய காட்ட சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறா. அத பாக்கும் போதே கண் கொள்ளா காட்சியா இருக்குமா. ஆமா பூமிகா, எல்லாரும் தாலியை காட்ட சொல்றாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வேதா, பயமா இருக்கா? பயப்படாத, நான் இருக்கேன்ல, நீ தைரியமா இரு. உன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து காட்டு. ஸ்வேதா, என்ன? உன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து பாரு.
போன தாலி எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு? ஸ்வேதா, தாலி எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? தாலியை பிரிச்சு கோத்தரலாம், வா. என்னம்மா இது? கிணத்துக்குள்ள தூக்கி வீசின தாலி ஸ்வேதா கழுத்துக்கு எப்படிமா வந்துச்சு? அதாண்டி எனக்கு புரியல. கழுத்துல தாலி இல்லாம ஸ்வேதா அசிங்கப்பட்டு ஓடிடுவா. கல்பனாமா கையால என் பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்கலான்னு நினைச்சேன். கடைசியில என் பொண்ணுக்கு நானே தாலி பிரிச்சு கோக்குற மாதிரி ஆயிடுச்சே. ச்சே. ஹே ஸ்வேதா, திரும்பவும் என்ன தோக்கடிச்சிட்டல, உன்னை நான் விட மாட்டேன்டி. தாலியில சரட கோத்துட்டேன். நீங்களே உங்க மருமக கழுத்துல தாலியை போட்டு விடுங்கம்மா. இல்ல, என் பையனே போடுவான். மேடி, இந்தா வாங்கிக்கோ. உன் பொண்டாட்டி கழுத்துல நீயே தாலியை போட்டு விடு. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போட்டு விடு. ஸ்வேதா, உன் கழுத்துல மேடி தாலி போட்டா என் பொண்ணு கழுத்துல கௌதம் மாப்பிள்ள தாலி போடுவார். போட வைக்கிற. மாப்பிள்ள எங்க? கௌதம் மாப்பிள்ள, மேடி தம்பி மாதிரி நீங்களும் அப்படியே என் பொண்ணு கழுத்துல தாலி போட்டுருங்க. யோசிக்காதீங்க மாப்பிள்ள, இது சடங்கு. வாங்க. கௌதம் போ. நீ பூமிகா கழுத்துல தாலியை போடாட்டி ஊரே தப்பா பேசும். போ. நீங்க சொல்றதுனால பண்றேன்னு. சரி போ. இந்தா அவளுக்கு போட்டு விட. என்னை ஏமாத்தி என் கையால தாலியை போட்டுக்கிட்டல்ல, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. ஒரு வழியா தாலி பிரிச்சு போடுற சடங்கு நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் அம்மனுக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். வாங்க போலாம். வா. அந்த ஸ்வேதா எப்படியோ நம்ம கிணத்துக்குள்ள வீசின தாலியை எடுத்துட்டா. நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. கண்மணி, இந்த காலத்துல ஒரு திட்டத்தை உருப்படியா போட்டு அத சொதப்பாம பண்றதே பெரிய விஷயம். ஆனா நீங்க ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லாம கல்பனாமா இந்த ஊர் ஜனங்க கிட்ட அசிங்கப்படணும், ஸ்வேதாவை மேடி கிட்ட போட்டு கொடுத்து ஸ்வேதாவை மேடி வெறுக்கணும், அப்புறம் பூமிகாவுக்கு தாலி பிரிச்சு போடணும்னு 3 திட்டம் போட்டா எப்படி விளங்கும்? எல்லாம் சொதப்பிக்கிட்டு தான் போவோம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, அப்புறம் திங்கறதுக்கு உன் வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. ஒரே அறையில மொத்த பல்லும் கொட்டிடும். பேசாம இரு. நல்லது சொன்னா என்னைக்கு கேட்டிருக்கீங்க? எப்படியோ போங்க.
கண்மணி, பூமிகா, அங்க பாருங்க கல்பனாமா வராங்க.